நடப்பு நிகழ்வுகள் இந்த வரப்போற டிஎன்பிஎஸ்சி குரூப் 4, குரூப் 1, குரூப் 2 எல்லாத்துக்குமே நம்ம முக்கியமான ஒரு சப்ஜெக்ட் இது. நம்ம பொதுவா இன்னைக்கு இருக்கிற ஜென்ரேஷன் இந்த செய்தித்தாள்களை படிப்பது குறைவு. என்னன்னா இந்த தேர்வுகளுக்கு மொத்தமா படிப்போம் அப்படிங்கிறது தான். இருந்தாலும் இதை அன்றாடம் படிப்பது தான் சரியா இருக்கும் அப்படிங்கிறத நமக்கு அந்த அன்றாடம் படிப்பவர்கள் வெற்றி பெறுவது அதிகமா இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம் நம்ம. ஓகே, அந்த அடிப்படையில இன்னைக்கு நம்ம ஒரு ஒரு விஷயத்த இன்னும் கொஞ்சம், அதாவது நீங்க குரூப் 1, குரூப் 2 படிக்கும்போது இன்னும் கொஞ்சம் விரிவாக படிக்க வேண்டியது இருக்கும். ஆனா இன்னைக்கு நம்ம பார்க்க போற விஷயம் வந்து சதுப்பு நிலங்கள் பற்றியது. சதுப்பு நிலங்கள் பற்றி என்னன்னா, இந்த ராம்சர் உடன்படிக்கை அப்படிங்கிறது. இது வந்து 1971 பிப்ரவரி 2ஆம் தேதி ஈரான்ல காஸ்பியன் கடலோரத்துல இருக்கக்கூடிய ராம்சர்ங்கிற ஊர்ல கையெழுத்தானது. அதனால அந்த உடன்படிக்கை பேரு ராம்சர் உடன்படிக்கை. அந்த உடன்படிக்கையில கையெழுத்திட்ட நாடுகள் என்ன உத்தரவாதம் கொடுக்குது அப்படின்னு சொன்னா, சதுப்பு நிலங்களை நாங்க பாதுகாப்போம். அதை வந்து எப்படி ஒரு ரொம்ப பயனுள்ள வகையில பயன்படுத்துறது, இதற்கான ஒரு உடன்படிக்கையா தான் அந்த ராம்சர் உடன்படிக்கை இருந்தது. இந்த சதுப்பு நிலங்கள் பொதுவா எங்க இருக்கு? ஒரு வெப்பமண்டலம் அல்லது மித வெப்பமண்டல பகுதிகளில் கடலோரத்துல இது காணப்படும். பெரும்பாலும் கடலோரங்கள்ல தான் இந்த ஈரநிலங்கள் இருக்கும். வெட்லேண்ட்ஸ்ன்னு சொல்லுவோம் நம்ம இங்கிலீஷ்ல. ஈரநிலங்கள் இருக்கும். இந்தியாவில் இருக்கக்கூடிய சுந்தரவன காடுகள் இதுதான் உலகத்திலே மிகப்பெரிய சதுப்பு நில பகுதி. இந்தியாவிலேயே மிகச்சிறிய ராம்சர் தலம். ராம்சர் தலங்கள்ங்கிறது வந்து இந்த உடன்படிக்கைப்படி பட்டியல்ல சேர்க்கப்படக்கூடிய தலங்கள். இந்தியாவுல மிகச்சிறிய ராம்சர் தலங்கள் ரேணுகா வெட்லேண்ட். இது வந்து இமாச்சல பிரதேசத்துல இருக்கு. இந்த உலகளாவிய இந்த சதுப்பு நிலங்கள் பட்டியல்ல புதுசா ஒரு 5 இந்திய நிலங்களை சேர்த்திருக்காங்க அப்படிங்கிறத இப்ப தற்போதைய செய்தி. அது வந்து மனடிக்கரை வளங்காப்பகம் கர்நாடகால இருக்கு. அங்கசமுத்ரா பறவைகள் வளங்காப்பு சரணாலயம் கர்நாடகால இருக்கு. அவனாசினி கழிமுகம் கர்நாடகால இருக்கு. இந்த 3ம் கர்நாடகாவில் இருக்கக்கூடிய இடங்கள். மற்ற 2 தமிழ்நாடு. கரைவெட்டி பறவைகள் சரணாலயம், லாங்கூர் சோலை காப்புக்காடு. இது இந்த 2ம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நிலங்களாக இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா இந்தியாவுல இந்த பட்டியலில் இருக்கக்கூடிய நிலங்களின் எண்ணிக்கை மொத்தம் 80ஆக. அந்த 80 நிலங்கள்ல தமிழ்நாட்டுல 16 ராம்சர் தலங்கள் இருக்கு. அதாவது இந்தியாவிலேயே தமிழ்நாட்டுல அந்த ராம்சர் தலங்களுடைய எண்ணிக்கை அதிகமா இருக்கு. தமிழ்நாடு தான் நம்பர் 1 இந்த எண்ணிக்கையில. இது இப்ப லேட்டஸ்டா வந்திருக்கக்கூடிய நமக்கு நியூஸ் இது.